இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேலன்ட் சாப்டர்ல இருக்கக்கூடிய ஒரு பேசிக் கொஸ்டின் தான். இங்க நமக்கு வந்து 3 சப்டிவிஷன் வந்து இருக்குது. நம்ம வந்து ஒன் பை ஒன்னா நம்ம பார்ப்போம். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான ஒன்று தான். ஒரு ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு அசிட்டிக் ஆசிட்டும் எத்தனாலும் சேர்ந்து நமக்கு என்ன ஆகுது, ஒரு எஸ்டரும் வாட்டரும் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. அதுக்கான QC வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ QCனா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் அண்ட் ரியாக்டண்டோட ரேஷியோ அட் எனி டைம். அது வந்து ஈக்குவேலியம் அட்டைன் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. அது ஈக்குவேலியம் அட்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ எந்த டைம் வேணாலும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணால் அது வந்து நமக்கு வந்து QC. கரெக்டாக எக்ஸாக்டாக ஈக்குவலிபிரியம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் அதை மெஷர் பண்ணால் அதை நம்ம என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா கேசின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இங்கே மெயினாக வந்து ஒரு நோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன நோட்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் இஸ் நாட் எக்ஸஸ். நம்ம ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர் ஃபார்மேஷனுக்கும் எஸ்டர் ஹைட்ராலிசிஸ்க்கும் வாட்டர் வந்து நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவோம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷனுக்கு சால்வெண்ட்டே வாட்டர் தான். அசிட்டிக் ஆசிட்டை நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணியிருப்போம், எத்தனால வாட்டரில் டிசால்வ் பண்ணியிருப்போம், ரெண்டையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரியாக்ஷன் வந்து நம்ம பண்ணுவோம். அப்போ வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோர் எக்ஸஸாக வந்து இருக்கும். அப்போ வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் நீங்கள் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா அது மற்ற வேல்யூ எல்லாமே நெக்லிஜிபிளாக வந்து நமக்கு மாறிடும். அதனால் நம்ம வந்து வாட்டர் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஆனால் இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க, இல்லை வாட்டர் வந்து நமக்கு வந்து சால்வெண்ட் வந்து கிடையாது, நாங்கள் அசிட்டிக் ஆசிட் வந்து லிக்விடாக தான் இருக்கும், எத்தனாலும் லிக்விடாக தான் இருக்கும், அந்த ரெண்டு லிக்விடையும் டைரெக்டாக மிக்ஸ் பண்ணி நாங்கள் ரியாக்ஷன் பண்ணியிருக்கிறோம், இங்கே வாட்டர் வந்து நாங்கள் சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ நமக்கு என்ன பண்ணால் QC. அப்போ வாட் இஸ் அ QC? QC இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். அப்போ ப்ராடக்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது, எஸ்டர் வந்து இருக்குது, CH3COO C2H5 அதோட கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு நமக்கு என்னன்னா வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு நமக்கு என்ன வருது, வாட்டரோட கான்சன்ட்ரேஷன். அப்போ டிவைட் பை ரியாக்டன்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது, அசிட்டிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் CH3COOH அசிட்டிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு நமக்கு என்ன எத்தனாலோட கான்சன்ட்ரேஷன் C2H5OH எத்தனாலோட கான்சன்ட்ரேஷன். இதான் நமக்கு வந்து QC. இங்கே நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வேல்யூ எதுவுமே நமக்கு வந்து கொடுக்கல, ஜஸ்ட் QCயோட ஃபார்முலா வந்து என்னன்னு கேட்டுக்கிறாங்க. இதான் நீங்கள் வந்து QCயோட ஃபார்முலா. ஓகே, ஸோ நீங்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே பிகினிங்லேருந்தே பண்ணுங்க. என் வீடியோவை நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாம் வந்துன்னா நல்ல மார்க் எடுக்கிறது மோர் பாசிபிலிட்டிஸ் இஸ் தேர். ஓகே, அதே மாதிரி போர்டு எக்ஸாம் கொஸ்டின் எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் போனீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயும் நல்ல மார்க் எடுக்கிறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து அங்கே ஒரு வீடியோ இங்கே ஒரு வீடியோ நீங்கள் வந்து பார்க்காதீங்க. கரெக்டாக ஒரு சாப்டர் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், பிளேலிஸ்ட்டுக்கு போங்க, அப்படியே வரிசையாக வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் நாலேஜ் வந்து அப்படியே நமக்கு வந்து கெயின் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் எடுக்கிறது வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே நீங்கள் வந்து ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்து நீங்கள் சால்வ் பண்ணி உங்கள் நாலேஜை கெயின் பண்ணிகிட்டே வாங்க. டெஃபினட்டாக நீங்கள் வந்து போர்டு எக்ஸாம்லேயும் மார்க் எடுக்கலாம், ப்ளஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லேயும் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம்.